ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரவி வந்து ஸ்ருதியை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் மீனா வந்து முத்துக்கிட்ட என்னையும் தூக்கிட்டு நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு மனோஜும் வந்து ரோஹிணி தூக்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலையும் விஜயாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயா வந்து கோவப்பட்டுட்டு நில்லுங்க எல்லாரும், எதுக்கு நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா உடனே முத்துவும் மீனாவும் பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாம் உன்னால தானே, நீங்கள் தானே இதை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி இருந்துக்கிட்டு இல்லை ஆண்டி, அதை நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன், நான் பண்ணதுனால தான் அவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு பாக்குறவங்களும் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் ரூம்ல வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, முத்து இருந்துகிட்டு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு போறாங்களே அப்படின்றாங்க. எங்களுக்கு தான் ரூம் இல்லையே, இல்லைன்னா நாங்க ஏன் இப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல, அதுக்கு மனோஜ் இருந்துகிட்டு இனி நாங்கெல்லாம் வந்து ஹால்ல படுக்க மாட்டோம், நாங்க வந்து ரூம்ல தான் படுப்போம்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் வருது. அப்போ அண்ணாமலை இருந்துகிட்டு சண்டை போடுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, ஒரு நோட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அண்ணாமலை கிட்ட. நீங்க 3 பேர் இருக்கீங்க, மாசத்துக்கு எவ்வளவு செலவுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்க, நான் வந்து எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, அதுக்கு முத்து இருந்துகிட்டு நான் வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, ரவி வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. மனோஜ் மட்டும் நான் 8,000 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்றாங்க. அடுத்து மீனா இருந்துகிட்டு நானும் மாசத்துக்கு செலவு காசு கொடுக்குறேன் மாமா, என்னோட சொந்த உழைப்புல அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு ரோஹிணி ஸ்ருதியும் வந்து நானும் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜயா இருந்துகிட்டு இது எதுக்குன்னு சொல்லி கேட்க, அண்ணாமலை உடனே இது வந்து நேரம் கால வரும்போது நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா உடனே இந்த அமௌண்ட் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணாத, 3 பேத்துக்கிட்டையும் வந்து சொல்றாங்க, என்கிட்ட அமௌண்ட் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அண்ணாமலை வந்து எல்லாம் பேசி முடிச்சோடனே அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்ல, ரவி மனோஜ் முத்து வந்து எல்லாரும் மொட்டை மாடியில நின்று பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அப்பா அம்மா வந்து தண்ணி குடுத்தனம் போயிடுவாங்க போல அப்படின்னு சொல்ல, முத்து உடனே கோவப்பட்டுட்டு எதுக்கு நீ இப்படிலாம் பேசுற, நான் உயிரோட இருக்கும் போது அப்பா அம்மா தனியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே 2 பேத்துக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. உடனே மனோஜ் வந்து கம்மன் இல்லாம எங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து நல்லா வசதியான இடத்துல இருந்து வந்துட்டாங்கன்னு உனக்கு பொறாம முத்து, நீ அதனாலதான் இப்படி பேசுற, மீனா வீட்டுல நீ ஏதாவது கேட்டனா 2 முழம் பூ தான் கொடுப்பாங்க, அதனாலதான் நீ கோவப்பட்டுட்டு இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்ல, அதுக்கு முத்து இருந்துகிட்டு நீ எல்லாம் மீனாவை பத்தி எதுவும் பேசக்கூடாது, அவ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்ல 2 பேத்துக்கும் பயங்கர வாக்குவாதம் நடக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.